நம்ம வாரம் வாரம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ண வந்துடுறோம். முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி செவ்வரளி பூ வாங்கிட்டு போவேன். இன்றைக்கி தனியாக இல்லை, கலந்து தான் கட்டியிருந்தாங்க. இவங்கள்ட்ட ரெகுலராக பூ வாங்குவேன், ஆனால் இன்றைக்கி வேறமாக இருந்தாங்க. எங்கள் ஊர் பூச்சந்தையை பாருங்கள், நாளைக்கு ஆயுத பூஜை நல்லா சேல் பண்ணிட்டு வாரம் வாரம் விளக்கு இவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு போவேன். 6 நெய் விளக்கு வச்சுருப்பாங்க. முருகருக்கு அறுபடை வீடுன்றதுனால 6 நெய் தீபம் போடுவோம். இங்கே தான் தீபம் ஏற்றுவோம். 3 ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் சீக்கிரம் வந்துட்டேன், அதனால் ட்ரெயின்லாம் காலியாக இருக்குது. இல்லைனா பார்த்திங்கன்னா நமக்கு தீபம் போடவே இடம் இருக்காது, அந்தளவுக்கு ஃபில்லாக இருக்கும். நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான தீபம்லாம் போடுவாங்க. துவரம் பருப்பில் போடுவாங்க, வெற்றிலை தீபம் போடுவாங்க. எனக்கு எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா 108 தீபம் போட்டாங்க. அதை மாதிரி வேண்டிக்கிட்டே நினச்சது நடந்த உடனே அந்த மாதிரி தீபம் போடுறாங்க. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி 6 தீபம் போட்டு வழிபாடு செய்வேங்க. நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பூக்கார தெரு முருகன், திருச்செந்தூர் முருகன். உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. சில பேர் செவ்வாய்க்கிழமை அதுமாக கோயிலுக்கு போக முடியலன்னு ஃபீல் பண்ணுவீங்க, இந்த வீடியோ மூலயமாவே வேண்டிக்கோங்க. நாங்கள் சாமி தரிசனத்துக்குள்ளே போனப்போ ஐயர் சாமி இல்லை. பூவை வச்சுட்டு நாங்களே சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். நாங்கள் வெளியில் வரும்பொழுது சாமி வந்துட்டாங்க. நான் இல்லாமையே சாமி கும்பிட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வாங்க தீபாரதனை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. நமக்கு திருச்செந்தூர் முருகன் அருள் நிறையா இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்மளையும் திருச்செந்தூர் கூப்பிடுவாங்க. இது மாதிரி வேறு ஏதாவது கோயில் தஞ்சாவூரில் பார்க்கணுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.